அவமானப்பட்ட குரங்கு. ஒரு பெரிய ஆலமரத்துல ஒரு குரங்கு வசிச்சுட்டு வந்துச்சு. அதே ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு நல்ல பண்புடைய மனிதரும் வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு கிணறு இருந்துச்சு. வழிபோக்கர்கள் அங்க நின்று கிணற்று நீரை குடிச்சு அவங்களுடைய தாகத்தை தணிச்சிட்டு போவாங்க. அந்த மனிதர் குரங்கு தண்ணீர் குடிக்கிறதுக்காக உதவியா இருக்கட்டுமேனு ஒரு தொட்டியை கிணத்துக்கு பக்கத்துல வச்சிருந்தாரு. அந்த கிணற்றுல தண்ணி குடிக்க வரவங்க எல்லாருமே குரங்கு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற தொட்டியில தண்ணீரை நிரப்பி வச்சுட்டு போவாங்க. ஒரு நல்ல வெப்பமான கொடை காலத்துல குரங்கு தண்ணீர் இருந்து வந்துச்சு. வழிபோக்கர்கள் யாரும் அந்த வழியை போகாததுனால அந்த தொட்டி காலியா இருக்கிறத பார்த்து அதனை தானே நிரப்பி வைக்கணும்னு நிரப்பி வச்சாரு. குரங்கு தண்ணீரை குடிச்சிட்டு தாகத்தை தணிச்சுக்கிச்சு. மனிதர்களுடைய முக பாவனைகளை வச்சு அந்த குரங்கு கிண்டல் செய்ய தொடங்குச்சு. ஆச்சரியமடைஞ்ச அந்த மனிதரும், நான் உனக்கு செய்கிற உதவிக்கு இதுதான் நீ திரும்ப தர நன்றியா அப்படின்ட்டு கேட்டாரு. அப்போதும் அந்த குரங்கு உரத்த குரல் தீய ஒலிய எழுப்பிடுச்சு. மரத்துக்கு மேலே ஏறி அந்த மனிதர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அந்த நல்ல மனிதர் குரங்குடைய தீய செயல்களால கோபப்பட்டு குரங்கை திட்டிட்டு இனிமேலும் தான் வச்ச தொட்டியில தண்ணீர் ஊற்றக்கூடாது அப்படின்ட்டு முடிவு செஞ்சாரு. இதோடைய பொருள் என்னன்னா, உதவி செய்பவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.